தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த புக்கோட பேர் வந்து 8 மாம்பழங்கள். அதை எழுதியவங்க வந்து பாவண்ணன். அதுல வந்து நான் மிதிவண்டி பயிற்சி அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதுல இனியா குமரன் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்களாம். அவங்க 2 பேர் அண்ணன் தங்கச்சியாம். அப்பெல்லாம் அவங்க 2 பேருக்கு ஒரு ஆசை இருக்குமா, நம்ம மிதிவண்டியை எப்படியாச்சும் பழகிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதோட பக்கத்துல ஒரு அண்ணே இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்பாங்கன்னா, நீங்க எங்களுக்கு மிதிவண்டி பயிற்சி ஓட்ட கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்கன்னா, அதோட அவங்கள நீங்க விடுமுறை நாட்கள்ல வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதோட விடுமுறை நாட்கள்ல போகையில இந்த முனையில இருந்து அந்த முனை முடிக்க நீங்க பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதோட முதல்ல உருட்டுறதுக்கு பழைய கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி பழகிட்டு இருக்கும்போது மிதிவண்டியை ஓட்டுறதுக்காண்டி அவங்க 2 பேரும் முயற்சி செய்யும் போது 2 பேர் கீழே விழுந்துருவாங்கன்னா, அப்ப குமரன் சொல்லுவானா, நான் மிதிவண்டி ஓட்டவே வரமாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போடுறதுக்காண்டி அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருப்பானா. அப்பெல்லாம் இனியா மட்டும் நான் மிதிவண்டி பயிற்சி பழகுவேன் அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட சொல்லி பழகிட்டு இருப்பானா. இது குமரனுக்கு தெரியாதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குமரன் இனியாட்ட கேட்பானா, நம்ம 2 கடைக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லுவானா. அப்பெல்லாம் இனியா சொல்லுவானா, நான் மிதிவண்டியில வரப்போறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்பெல்லாம் உனக்கு தான் மிதிவண்டியை ஓட்ட தெரியாதே அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவாங்கன்னா, நீ இல்லை எனக்கு மிதிவண்டி ஓட்ட தெரியும், நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அதோட நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் உனக்கு ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னு இனியா ஓட்டி காமிப்பானா. அப்பெல்லாம் அவங்க அண்ணன் ஆச்சரியமா பார்ப்பானா. அதோட நான் நீ எப்படி பழகுன அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்பானா. நான் அந்த அண்ணன்ட்ட விடாமுயற்சியோட கேட்டேன், அந்த அண்ணன் பழகி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவானா இனியா. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பயிற்சி எடுக்கும்போது முயற்சியை கைவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.